வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அது எப்படி தீர்க்கலாம், என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு பின்பக்கம் வலி, அதாவது முதுகு பின்னாடி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, தோள்பட்டை வலிக்குது, மணிக்கட்டு வலிக்குதுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும்? அவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த பெல்ட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த பெல்ட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிட்டு உட்காரணும். ஏன்னா வயிறு இப்போ அமுங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. உள்ள உறுப்பு எல்லாமே அமுங்க இல்லையா, டிஸ்டர்ப் ஆகும். அதனால் அது டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸை. அடுத்தது 1 ஹவருக்கு ஒரு தடவை சீட்டை விட்டு ஏஞ்சி எங்கேயா பாத்ரூம் போய்ட்டு வருது கொள்வது பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னா ஒரு கிளாஸ் 1 ஹவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாத்ரூம் போகிறப்பல இருக்கும். அப்போ நீங்கள் போயிட்டு ஒரு நடந்து வந்துடலாம். சரிங்களா? அது நிறைய பேர் ஞாபகம் வராது. அடுத்தது அந்த மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணை சிமிட்ட மறந்துடும். அதனால் கண்ணில் உள்ள தண்ணி ட்ரை ஆகிடும். அப்போ கண் பிரச்சனை அடுத்தது வரும். இது என்னென்ன பண்ணணும்னா, இந்த முதுவலி வர்றது, தண்ணி அதிகம் குடிக்காமல் இருக்கிறது, இதில் யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த சிறுநீரகத்தில் அது யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த கான்ஸ்டிபேஷன் ரொம்ப அதிகமாக போய் சில பேருக்கு பைல்ஸே வந்துடும். உட்காந்தே இருக்காங்க இல்லையா, உட்காந்தே இருக்கும்போது அப்படியே பைல்ஸ் வந்துடும். அப்படியே அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து பைல்ஸ் ஆட்டம் மாறிடும். அதனால் இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம சரி பண்ணிக்கணும். ஆஃபீஸ்லேயே உட்காந்து 5 நிமிஷம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி செஞ்சு காட்டியிருக்கேன். சிம்பிளாக செய்யுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. அதாவது ஒரு டைம் பண்ணால் கூட போதும். ஆனால் அப்பப்போ நீங்கள் ஏஞ்சி எப்படி நடந்து போயிட்டு வரணும், அதுக்கு தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் செய்யணும். சரிங்களா? அடுத்தது தண்ணி நிறைய குடிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடிக்கடி கண்ணை சிமிட்டுறோமா அப்படின்னு பார்க்கணும். உட்காந்துருக்கும்போது பின்பக்கம் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, பேக் ரெஸ்ட்டு, அதில் நல்லா முதுகு படிஞ்சிருக்கா அப்படின்னு உட்காரும். அடுத்தது கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு மவுஸை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. கை எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு செய்யணும். அப்படி செஞ்சால் கரெக்டாக மணிக்கட்டு முழங்கையோடு போயிடும். இல்லைன்னா தோல் வரைக்கும் போய் சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வரும். அப்படியே லம்பர் வரைக்கும் போயிடும். அதாவது அடிமுது வரைக்கும், கழுத்துலேருந்து அடிமுது வரைக்கும் போயிடும். அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அந்த கான்ஷியஸோடு செய்யணும். நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. சரிங்களா? அடுத்தது சாப்பாட்டில் எப்போவுமே காலையில் ப்ரோட்டீன் சேர்த்துங்க, நிறையா ப்ரோட்டீன் சேர்த்துங்க, கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட் சேர்த்துங்க. மத்தியானம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அப்புறம் சாயந்தரம் எப்படி சில இடத்துல ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, சில இடத்துல கொடுக்குறது கிடையாது. எப்படியா இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன் மாதிரி சேர்த்துங்க. நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுல கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டு, எல்லா ஃப்ரூட்டையும் கலந்து சாப்பிட வேணாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டு. பெஸ்ட்டு என்னென்னு கேட்டால் கொய்யாப்பழம், அடுத்து பப்பாளி. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா வயிற்றில் கழிவுகளை தங்க விடாது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு மெயின் பிரச்சனை அதில் தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ தெரியாது, மெதுவாக அப்படி ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. வேலை மும்முரத்தில் தண்ணி குடிக்க மறந்துடுவீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க. அதுவும் ஒர்க் லோடு அந்த மாதிரி. பட்டு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படியா எவ்வளோ வேலை இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிங்களா. சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, இல்லாட்டி மத்தியானம் 2 மணி 1 மணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்க, எப்படி ஒரு 4:30 5 மணி போல் வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கும். அப்போ நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் டீ சாப்பிட்றதோ காஃபி சாப்பிட்றதோ எது வேணாலும் பண்ணுங்கள். அப்புறம் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடிக்காமல் எம்டி ஸ்டமக்கில் டப்புக்குன்னு இறக்காதீங்க. காலையிலையும் அப்படி தான். இப்போ போகிற இடத்துல அப்படியே வடையை வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் வேணாம். தண்ணியை குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க. கண்ட இடத்துல வடையாக இந்த ஃப்ரைட் ஐட்டம்னு எதுவுமே சாப்பிடாதீங்க. என்ன எல்லாம் யூஸ் பண்ண ஆயிலே தான் பண்ணுறாங்க. அது நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவே ரொம்ப லீடாகி போய் லிவர் வரைக்கும் போய் சேர்ந்துடுது. சரிங்களா? அதனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. கரெக்டாக பார்த்துங்க. சாப்பாட்டில் எப்போவுமே கொஞ்சம் நீர் காய்கள் அதிகமாக சேர்த்துங்க. ஏன்னா உட்காந்துருக்கிறதுல சூடு உங்களுக்கு ரொம்ப அதிகம். இப்போ பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா, பீர்க்கங்காய், புடலங்காய், கோவக்காய், இந்த வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் சாப்பாட்டில் தாராளமாக நிறைய சேர்த்துங்க. கீரைகள் கேட்க வேணாம், நல்லா சேர்க்கலாம். டெய்லி காலைல ஒரு முட்டை, மத்தியானம் ஒரு முட்டை சேர்த்துருங்க. நைட்டில் முட்டை சாப்பிடாது. நைட்டில் முட்டை வேணாம். காலையில் சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க. சரிங்களா? நீங்களே பார்த்துக்கலாம், உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். என்ன உங்களுக்கு எல்லா நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்குது. அது கரெக்டாக நான் ஞாபகப்படுத்தலாம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்ட்ரிக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மனம் இருந்தால் தான் மாறும். சரிங்களா? வாழ்க வளமுடன். வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ்.
வாழ்க வளமுடன். ஆஃபீஸில் உட்கார்ந்தபடியே செய்யக்கூடிய சில எளிய பயிற்சிகளை நான் செஞ்சு காட்டுறேன். அது நீங்கள் செய்யலாம். அதுக்கு முதல்ல பெல்ட்டை லூஸ் பண்ணிங்க, இடுப்பு பெல்ட்டை லூஸ் பண்ணிங்க. காலை தூக்கி தூக்கி இறக்க வேண்டியதான். ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். காஃப் மசில் கீழே வந்து கணுக்கால் எல்லாம் ரெண்டுக்குமே உள்ளது தான். அதுக்கப்புறம் பின்பக்கம் கையை கட்டிக்கிட்டு டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணுறப்போ மூச்சை வெளியில் விடணும். நேராக வரும்போது மூச்சை இழுக்கணும். எப்போல்லாம் வயிறு சுருங்குதோ அப்போ மூச்சை வெளியில் விடணும். எப்போ விரியுதோ அப்போ மூச்சை உள்ளே இழுக்கணும். இது அடிப்படையான விஷயம். அடுத்தது கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு பின்பக்கம் நல்லா பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுமோ கொஞ்ச நேரம், ஒரு 5 கவுண்டாக பண்ணி ஒரு 3 தடவை 4 தடவை செய்யுங்க. எப்போ உட்காந்தே இருக்கீங்க இல்லையா, அப்போ இடுப்பெலும்பு முதுகெலும்பு அந்த ஜாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட் ஆகும். அதை நம்ம சரி பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், பாதத்தை தூக்கி தூக்கி இறக்குறேன். மெதுவாக செய்யுங்க. இது 10 டைம் செய்யலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். பாதத்தை இப்படி தான் ஆட்டணும். இப்படி ஆட்டக்கூடாது. பாதம் மட்டும் தான் போகணும். முழங்கால் நேராக இருக்கணும். பாதம் மட்டும் போயிட்டு வரணும். இன் அவுட்டு வருதுங்களா. அடுத்தது பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி, கார் வைப்பர் மாதிரி. அடுத்தது பாருங்கள், இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக டேர்ன் பண்ணணும். இந்த பக்கமாக அந்த பக்கமாக லெஃப்ட் ரைட் எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ எல்லாம் ஸ்லோவாக செய்யணுங்க. வேகமாலாம் செய்யக்கூடாது. ஒரு 5 கவுண்டு செஞ்சால் கூட போதும் உங்களுக்கு. அடுத்தது சைட் பெண்டிங்க. குனியும் போது மூச்சை வெளியில் விடணும். நேராகவும் மூச்சை எடுக்கணும். எப்போல்லாம் விரியுதோ அப்போ மூச்சை எடுக்கணும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அதே மாதிரி தான். குனியும் போது மூச்சை விடுங்க. நிமிரும் போது மூச்சை இழுங்க. குனியும் போது மூச்சை விடுங்க. நிமிரும் போது மூச்சை இழுங்க. இதே மாதிரி ஸ்லோவாக செய்யுங்க. அடுத்தது நேரம் நிமிந்து வந்துங்க. கையை பின்னாடி கட்டிக்கிட்டு தலையை மட்டும் பின்பக்கமாக பெண்ட் பண்ணி மேலே ரூஃபை பார்க்கணும். அப்படியே ஹோல்ட் பண்ணணும் ஒரு 5 கவுண்டு. அதுமாதிரி 3 தடவை செய்யணும். அடுத்தது உள்ளங்கை நல்லா தேய்ங்க. ரவுண்டாக தேய்க்கணும் உள்ளங்கையை. அடுத்தது சைடில் அடிச்சுக்கணும். அப்படி விரல்களை நீட்டி செய்தாலும் சரி அல்லது மடக்கி செய்தாலும் சரி, எல்லாம் உன்னோட நரம்பை தூண்டக்கூடியவன். வாழ்க வளமுடன்.